வணக்கம் நட்புகளே. நான் உங்கள் சந்தோஷ் குணா. நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 57. லைவில் அவன் பேசிய அனைத்தையும் பார்த்த சோமசுந்தரம் நேராக மகளின் அறைக்குத்தான் விரைந்து சென்றார். அவன் நினைத்தது போலவே அவள் முட்டிக்காலில் முகம் புதைத்து அழுது கொண்டிருக்க, அத்ரி என்றவாறே ஆறுதலாக அவர் அவள் தோளை தொட, அப்பா என்ற விம்மலுடனே அவரை கட்டியணைத்துக் கொண்டவளுக்கு அப்படி ஒரு அழுகை. அழும் அவளை அவராலும் சமாதானப்படுத்த முடியவில்லை. மனதார அழுத தீர்த்த பின்னே அவரிடமிருந்து அவள் விலகி அமர, என்னாச்சுமா என்றார் சோமசுந்தரம். ஒன்னும் இல்லப்பா என்றவள் விழிகளை தாழ்த்தியவாறே சொல்ல, மாப்பிள்ளையோட பிரஸ் மீட்டு தானே என்று அவரே கேட்டபோது அவரின் மாப்பிள்ளை என்ற அழைப்பை கேட்டவளுக்கு இப்போது கோபம்தான் வந்தது. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க மாப்பிள்ளைன்னு சொல்றது நல்லா இல்லப்பா என்றாள் அவளும் இப்போது கோபம் துளிர்க்கும் குரலில். ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரியாதே அத்ரி என்றவர் சொல்ல, அவளுக்கோ புரியவில்லை அவர் எதற்காக அப்படி சொல்கிறார் என்று. எது எனக்கு தெரியாதுப்பா என்று கேள்வியாய் அவள் அவரை பார்க்க, இதற்கு மேலும் உண்மையை மறைப்பது சரி என்றுதான் பட்டது சோமசுந்தரத்திற்கும். என்னதான் அவன் எதையும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் நடக்கும் அனைத்தையும் பார்த்த பின்னால் அவரால் அமைதியாக கடந்து செல்ல முடியவில்லை. அதிலும் அனைத்தையும் சரி செய்ய தனி ஒரு ஆளாக அவன் படும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் அவரும் இதுநாள் வரை பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். செய்த தவறை ஒத்துக்கொள்ள மறுக்கும் இந்த உலகத்தில் தான் செய்த தவறை உலகம் அறிய ஒத்துக்கொண்டதோடு மன்னிப்பும் வேண்டிய அவன் செயல் சோமசுந்தரத்தையும் பிரமிக்கவே வைத்தது. இவ்வளவு நடந்த பின்னும் அமைதி காப்பது சரி என்று அவருக்கும் புரியவே அனைத்தையும் சொல்லும் பொருட்டுதான் அவர் அவளை தேடிக்கொண்டு அவள் அறைக்கு சென்றது. அப்பா என்றவளின் அழைப்பால் சுயத்திற்கு திரும்பியவர், நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உன் அப்பா ஜெயிக்கல அத்ரி என்று சோமசுந்தரம் எங்கேயோ பார்த்து கொண்டு சொல்ல, அதை நம்ப மாட்டாமல், அப்பா என்று அதிர்ந்தாள் அத்ரிதா. அவளை பார்த்து ஆமாம் என்பது போல் தலையசைத்த சோமசுந்தரம், ப்ராப்பர் ஷூரிட்டி சைன் இல்லாதால என்னோட லோன் கேன்சல் ஆகிடுச்சு அத்ரி என்றவர் சொல்ல, அவளுக்கோ புரிந்து விட்டது அடுத்தவர் என்ன சொல்ல போகிறார் என்று. அப்படின்னா இதெல்லாம் என்றவளால் மேற்கொண்டு எதுவும் சொல்ல முடியாமல் போக, ஆமாத்ரி, இந்த வீடு, சொத்து, ஃபேக்டரி, பிஸ்னஸ் எல்லாமே தேவோடது தான். ஏன் இன்னைக்கு நீ உயிரோட இருக்க காரணம் கூட தேவ்தான் என்றவர் சொல்ல, அவளுக்கோ தலையில் இடி விழுந்த உணர்வு தான். ஒற்றை கையால் தலையை பிடித்து கொண்டவளால் எதையுமே நம்ப முடியவில்லை. அவருக்கு சொந்தமான வீட்டுல ஒரு வேலைக்காதற மாதிரி இருந்து கஷ்டப்படுறது யாருக்காக அத்ரி? உனக்காக என்றவர் சொல்ல, அப்பா ப்ளீஸ் என்று சொல்லும் போதே அவளுக்கு அழுகை அடைத்ததோடு கை கால்களும் நடுங்க ஆரம்பித்திருந்தது. கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்துக்கொண்டவள் அதன் பின்னே அவரை பார்த்தாள். இப்ப என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் பண்ணதால நான் அவரை ஏத்துக்கணும் இல்லையா என்றவள் கேட்க, அவளின் கேள்வியால் அவரும் ஆடித்தான் போனார். உங்களுக்கு புரியலையாப்பா? என்கிட்ட காதலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த ஏமாற்றத்தோட வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லும் போதே அவள் கண்கள் மீண்டும் கலங்கி விட்டன. அவர் இஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுல வேலைக்காரனா இருக்காரு. ஆனா நான் இஷ்டப்பட்டு ஏமாறலப்பா என்றாள் வார்த்தைகளில் வலிகளுடன். அவள் வலிகள் அவருக்கும் புரியவே செய்தது. ஆனால் அதற்காக அவளை அப்படியே விட்டுவிட முடியாதே. தவறு செய்தான்தான், அதை இல்லை என்று யார் மறுத்தது? ஆனால் செய்த தவறுக்காக மனம் வருந்தும் போது மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதில் தவறில்லையே என்பதுதான் சோமசுந்தரத்திற்குள்ளும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் பிடிவாதமாக இருந்தாலும் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஒரு தந்தையாக தன் கடமை என்று நினைத்தவர் அவளின் அருகில் சென்று அமர்ந்ததோடு அவள் தலையையும் வாஞ்சையாக வருடிவிட்டார். பின், அப்பா பத்தி நீ என்ன நினைக்கிற அத்ரி என்றவர் கேட்க, அவளுக்கோ இப்போது எதற்காக இந்த கேள்வி என்று விளங்கவில்லை. இருந்தும், நீங்க எங்களுக்கு நல்ல அப்பா, அம்மாவுக்கு நல்ல ஹஸ்பண்ட், குட் பிஸ்னஸ் என்றவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இல்லை என்பது போல் மறுப்பாய் அவர் தலையை அசைக்க அவளும் புரியாமல் அவரை பார்த்தாள். ஒரு அப்பாவா நான் ஜெயிச்சிருக்கலாம் அத்ரி, ஆனா ஒரு கணவனா நான் தோத்துட்டேன்றதுதான் உண்மை
என்றவர் சொல்ல அவளோ அப்பா என்றாள் அதிர்ச்சியாய். ஆமா அத்ரி என்றவர், பொதுவாவே இந்த ஆண்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு அத்ரி என்றவர் அதற்கான விளக்கத்தை அவளுக்கு சொல்ல ஆரம்பித்தார். மனைவி, குழந்தை, குடும்பத்தை விட உத்தியோகத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன் தெரியுமா என்று அவளை பார்த்து கேட்டவர், ஏன்னா அந்த உத்தியோகமும் சம்பாத்தியமும் தான் இந்த சமுதாயத்துல அவனுக்குன்னு ஒரு இடத்தையும் பெயரையும் கொடுக்கும். அது ஒரு போதை மாதிரி. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இன்னும் வேணும் வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்க வைக்கும். நானும் அப்படித்தான் ஓடினேன். உங்க 2 பேரையும் சந்தியா கையில ஒப்படைச்சிட்டு பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா எப்போ உன் அம்மா என்னை விட்டு போனாலோ அப்போதான் தோணுச்சு நான் எவ்வளோ பெரிய சுயநலவாதியா இருந்திருக்கேன்னு என்றவரின் வார்த்தைகளில் இப்போது வலிகள் தான் அதிகம் இருந்தது. உங்க அம்மா எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வா. ஆனா நான் சின்னதா ஒரு அப்ரிசியேஷன் கூட சொன்னதில்லை. தன்னை நம்பி வர பொண்ணுக்கு நகை நட்டு புடவை வாங்கி கொடுத்து அவளை ஒரு ராணி மாதிரி வச்சுக்கிறது தான் ஒரு கணவனுக்கு அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது அத்ரி. அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபியாவது அவ கூட நான் சேர்ந்து குடிச்சிருக்கலாம். பிஸ்னஸ் பத்தி அவ கருத்தையும் கேட்டு இருக்கலாம். கை கோத்தபடி ஒரு சின்ன வாக் போயிருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவ கூட பேசியிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம், சண்டை போட்டு இருக்கலாம். அவ சமையலை பாராட்டி இருக்கலாம். ஒரு தடவையாவது அவளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கலான்னு இப்போ மனசு கடந்து தவிக்குது அத்ரி என்று சொல்லும் போதே அவர் கண்கள் கலங்க அதை அத்ரிதாவும் கவனிக்கவே செய்தாள். அவர் கரத்தை பற்றி அவள் மென்மையாக அழுத்த, நானும் இல்ல அத்ரி, இங்க பல ஆண்களோட நிலைமை கூட இதுதான். இந்த ஆண்களுக்கு எப்பவுமே மொத்தமா இழந்ததுக்கு அப்புறம்தான் அதோட அருமையே புரியும் என்றவர். ஆனா நான் பார்த்த ஆண்கள்ல தேவ் ரொம்பவே வித்தியாசம் அத்ரி. சந்தியாவுக்கு காய்ச்சல்னா நான் ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிச்சது கிடையாது. ஆனா தேவ் எல்லாத்தையும் விட்டுட்டு யார் தன்னை பத்தி என்ன நினைச்சாலும் கவலைப்படாம நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த 15 நாளும் ஒரு ரூம்க்கு வெளியிலே தான் இருந்தாரு என்க அதிர்ச்சியில் அவள் கருவிழிகளோ ஒரு சுற்று விரியவே செய்தது. தான் அன்று கத்திய கத்தில் அவன் இங்கிருந்து சென்று விட்டான் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் தான் இருந்த 15 நாட்களும் அவனும் அங்கேயே இருந்திருப்பான் என்று சற்றும் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் செயலை நினைத்து இப்போது அவள் கண்கள் கலங்கின. அதை அவருக்கு காட்டாமல் அவள் தலையை தாழ்த்தி கொள்ள, உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் உன்னை தேடி வந்திருந்தானா அவரோட காதல்ல அனுதவம் இருக்குன்னு சொல்லலாம் அத்ரி. ஆனா அவர் அதுக்கு முன்னாடியே உன்னை தேட ஆரம்பிச்சிட்டாருடா என்றவர் தேஜ் மற்றும் ஐஜி சொன்ன தகவல்களை சொல்ல அதையெல்லாம் காதில் வாங்கியவளின் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்ந்தது. தேவோட காதல்ல அனுதவம் இல்ல அத்ரி. அவரோட காதல்ல காதல் மட்டும்தான் இருக்கு என்று உறுதியாக சொன்னவர், ஆமா, அவர் விருப்பப்பட்டுதான் இங்க வந்து வேலைக்காரனா இருக்காரு. ஆனா யாருக்காக என்றவர் இப்போது ஆள்காட்டி விரலை அவள் முன் நீட்டி, உனக்காக, உனக்காக மட்டும்தான் அத்ரி. இந்த பணம் புகழ் பேர்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்க வந்திருக்காருன்னா அதுலயே உனக்கு தெரியலையா அத்ரி அவருக்கு நீ எவ்வளவு முக்கியம்னு என்க அவளிடம் மௌனம்தான். அம்மா அப்பா அரவணைப்புல வளர்ந்த ஆத்மனே பழிக்கு பழின்னு இறங்கும் போது சொல்லி கொடுத்து வளர்க்க ஆள் இல்லாம இந்த சமுதாயத்துல தனி ஒரு ஆளா போராடி இவ்ளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிற தேவ் பழி வாங்கணும்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு அத்ரி என்றவரின் கேள்விக்கு அவளிடம் பதில்கள் இல்லை. ஆராவோட சாவுக்கு அவர் ஒரு வகையில காரணமே தவிர அவர் தெரிஞ்சு ஆராவை கொலை பண்ணலையே என்றவர், ஏன் தப்பு அவர் பக்கம் மட்டும்தானா? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நாமளும் பேசியிருக்கணும் இல்லையா என்றவரின் கேள்வியும் இப்போது அவளுக்கு சரி என்று தான் பட்டது. அன்னைக்கு தேவ் இடத்துல நான் இருந்திருந்தாலும் எனக்கு என்ன ஃபேவரோ அதை தான் நான் செஞ்சிருப்பேன். தேவ் மட்டும் கெட்டவன் இல்ல அத்ரி. இங்க எல்லாருக்குள்ளயும் ஒரு நல்லவனும் கெட்டவனும் இருக்கத்தான் செய்யறான் அத்ரி. அவன் நல்லவனா கெட்டவனான்றத சந்தர்ப்பமும் சூழ்நிலை மட்டும்தான் முடிவு பண்ணுமே தவிர நாம இல்லம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாரு அத்ரி. நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டா அதுக்கு என்ன மருந்து போட்டு எப்படி அந்த காயத்தை குணப்படுத்தணும்னு யோசிக்கிற அதே நாம தான் மனசுல ஒரு காயம் ஏற்படும் போது அதை எப்படி குணப்படுத்தணும்னு யோசிக்காம மேலும் மேலும் அந்த காயத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்கும்.
4 சுவருக்குள்ள மன்னிப்பு கேட்கவே உடம்பு கூசும் போது இந்த உலகம் அறிய தான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு சாரி கேட்கிற மனசெல்லாம் வரம்மா. நிஜமாலுமே தேவ் உனக்கு கிடைச்ச வரம் அத்ரி. இன்னைக்கு உன் அம்மா உயிரோட இருந்திருந்தாலும் இதைத்தான் உனக்கு சொல்லியிருப்பா என்றவரின் வார்த்தைகள் இருந்த உண்மை அவளுக்கும் புரியவே செய்தது. இருந்தும் அவள் மௌனமாய் அமர்ந்திருக்க, துரோகத்துக்கு மன்னிப்பு இல்லதான், ஆனா நீ நினைச்சா மறக்கலாம் அத்ரி. தேவ் நல்லவன்னு சொல்லல, மிஸ் பண்ணிடாதன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாரு என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப அவளோ யோசனையோடே அமர்ந்து விட்டாள். தேஜ் அவனை அவள் வீட்டு வாசலில் விட்டுவிட்டு செல்ல வாயிலேயே தேவை கட்டி அணைத்து கண்ணீருடன் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் சோமசுந்தரம். பின் புரோக்கர் சொன்ன விவரத்தையும் தேவ் அவரிடம் சொன்னபோது சோமசுந்தரத்திற்கும் சந்தோஷம்தான். அன்று முழுவதும் அவள் அறையிலிருந்து வெளிவரவே இல்லை. அதிகம் யோசித்தாள். யோசிக்க யோசிக்க அவளுக்கு தலையே வெடிப்பது போல இருந்தது. மனம் நிறைய குழப்பம் வேறு. எந்த ஒரு முடிவையும் சட்டென்று அவளால் எடுக்க முடியாத சூழ்நிலை. இத்தனை நாட்களாக மனதிலிருந்து சுமையை இறக்கி வைத்து விட்டதாலும் அவளுக்கு கிட்னி கிடைத்துவிட்ட சந்தோஷத்தாலும் அன்று இரவு தேவிற்கும் உறக்கம் வரவில்லை. எப்போது விடியும் என்று காத்திருந்தவன் அதிகாலையிலேயே குளித்து கிளம்பி ரெடியாகி இருக்க சொன்னது போலவே தேஜும் வந்து அவனை அழைத்துச் சென்றான். கிட்னியை விற்க சம்மதித்த இருவரும் கூட அங்கு வந்திருந்தனர். ஒருவர் தன் தங்கையின் திருமணத்திற்காகவும் இன்னொருவர் தன் 10 வயது மகனின் இருதய ஆபரேஷனுக்காகவும் கிட்னியை விற்பதாக சொல்ல அவர்களின் கதையை கேட்ட தேவிற்கு மனம் பாரமாகி போனதொரு உணர்வு தான். தன்னையே திருட வைத்து வேடிக்கை பார்த்த வறுமை அவர்களை மட்டும் விட்டு விடுமா என்ன? அதிகம் அவன் யோசிக்கவில்லை. அவர்களின் கஷ்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பாதவன் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியும் இருக்க அவன் செயல் தேஜிற்கு விளங்கவே இல்லை. ஏன் தேவ் என்றவன் கேட்டபோது, ஒருத்தவங்களோட வறுமையை யூஸ் பண்ணிக்கிட்டோமேன்னு கடைசி வரைக்கும் மனசுக்கு உறுத்தலாவே இருக்கும் தேஜ். அதையும் இதை விரும்ப மாட்டா என்றான் அவளையும் கணித்தவன் போல. அவன் அவ்வாறு சொன்னது தேஜின் மனதையும் நெகிழவே செய்ய அவனை புதிதாய் பார்த்தான் தேஜ். இனி இந்த புரோக்கர்லாம் வேண்டாம் தேஜ். தாரிகா சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் பிரைட் டெட் மூலமா ஆர்கன் கிடைக்குமான்னு பார்க்கலாம் என்க அவனும் சரி என்பது போல தலையை அசைத்தான். அவன் பிரஸ் மீட்டால் பலர் அவன் மீது பொதுநல வழக்கு தொடுத்ததோடு ப்ளூ கிராஸிலும் அவனுக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டது. ஒரு பக்கம் வீடியோ சம்பந்தமாக தருணையும் செய்தியாளர்கள் துரத்த ஆரம்பித்திருக்க அவன் ஓடி ஒளிந்த வண்ணமாகவே இருந்தான். இணையம், செய்தித்தாள், நியூஸ் சேனல் என்று அனைத்திலும் தேவ் விவாத பொருளாகி போக தேவோ அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அவன்தான் அவன் அதிகிடம் தன்னை முழுவதுமாக சமர்ப்பித்து விட்டானே. சமர்ப்பணம் என்பது கடவுளுக்கு மட்டும்தானா? இல்லை, அது காதலுக்கும் பொருத்தம். சமர்ப்பணம் என்று ஒன்று நிகழ்ந்த பின் அங்கே நான் என்ற சொல்லேது? அந்த நானிற்குத்தானே புகழென்ற போதைகள் வேண்டும். அடுத்தவர் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் வேண்டும். காயங்களின் வலியும் வேதனையும் தெரியும். அவன்தான் அவளை தவிர தனக்கு எதுவுமே வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டானே. ஆதியானவன் அவளின் அந்தமும் ஆகி போன பின் அடுத்தவருக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவளை கொண்டு தன் உலகத்தை நிரப்பிக் கொண்டவனுக்கு இனி இந்த உலகம் சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் காதில் விழவா போகிறது? ஒரு புறம் பலர் அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்க, மறுபுறமும் திரிபுரா முதல் அவனால் பயனடைந்தவர்கள், அவனால் உதவி பெற்றவர்கள் அனைவரும் தானாக முன்வந்து அவனுக்காக பேச, கெட்டதிலும் ஒரு நல்லது போல் இத்தனை காலமாக யாருக்கும் தெரியாமல் அவன் மறைத்து வைத்திருந்த அவனின் இன்னொரு குணமும் வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பித்தது. நாட்கள் மெல்ல நகர அவளுக்குள்ளும் சில மாற்றங்கள். இனி தன்னை கவனித்துக் கொள்ள செவிலியர் வேண்டாம் என்றாள். டயட்டையும் ஒழுங்காக ஃபாலோ செய்தாள். தண்ணீரையும் அளவோடு குடித்தவள் கைக்குண்டான பயிற்சியையும் சரியாக செய்ய தேவும் அவள் மாற்றங்களை கவனிக்கவே செய்தாள். அன்றைய நிகழ்விற்கு பின் அவள் அவனிடம் பேசாவிட்டாலும் அவன்தான் அவளை ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கும் அவன்தான் அருகிலிருந்து அவளை பார்த்து கொண்டான். கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பின் இன்றுதான் அவள் கையில் இருந்த பிஸ்டுலாவில் டயாலிசிஸ் போட போவதாக மருத்துவர் சொல்லி இருக்க, அந்த ஏவி பிஸ்டுலா நீடிலை பார்த்ததிலிருந்தே அவளுக்கு பயந்தான். காரணம், சாதாரணமாக உடலுக்குள் மருந்தேற்றும் ஊசியை விடவே அந்த ஊசியின் முனை தடிமனாக இருந்தது. உடம்பில் உள்ள இரத்தத்தை வெளியேற்றுவதற்காகவும் மீண்டும் சுத்தம் செய்த இரத்தத்தை உடம்பில் செலுத்துவதற்காகவும்
என்று 2 ஏவி பிஸ்டுலா நீடில்களை ஒன்றன் பின் ஒன்றாக அவள் கை நரம்பில் குத்த, அவளுக்கோ வலியில் உயிரே உடலை விட்டு பிரிந்த உணர்வுதான். வலி பொறுக்க முடியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் கீழதரங்களையும் அழுந்த கடித்துக் கொள்ள, அவள் படும் வேதனையை பார்த்து அவனுக்கும் உள்ளுக்குள் அதிகம் வலித்தது. அழுந்த கடித்ததில் அவள் அதரங்களில் இருந்து ரத்தம் கசிய, பின் அவன்தான் ரத்தத்தை துடைத்து மருந்தும் போட்டுவிட்டான். 4 மணி நேர டயாலிசிஸ் முடிந்து நீடிலை எடுக்கும் போதும் அவளுக்குள் மரண வலித்தான். வீட்டிற்கு வந்தவள் எப்போதும் போல் உடல் அசதியில் உறங்கிவிட, பின் அவன்தான் 4 மணி நேரம் கழித்து கையில் கட்டப்பட்டிருந்த பெல்ட்டை கழற்றி அந்த இடத்திற்கு ஐஸ் ஒத்தடமும் கொடுத்தான். அத்தியாயம் 58. அயர்ந்து உறங்குபவளையே பார்த்திருந்தவனுக்கு இப்போது கண்கள் மெல்ல கலங்கின அவளின் தோற்றத்தை பார்த்து. வாரம் 2 முறை டயாலிசிஸ் என்பதால் அவள் உடல் இளைத்திருந்ததோடு கருத்தும் போயிருந்தது. இடைவரை இருந்த அவளின் அடர்த்தியான கேசம் கூட இப்போது அடர்த்தியற்று மெலிந்து போயிருந்தது. அதீத எடையிழைப்பால் அவளின் அழகிய கோழி கொண்டு விழிகள் உள்வாங்கி இருந்ததோடு கன்னம் பகுதியையும் ஒட்டி போயிருந்தது. உடலில் போதிய ஈரப்பதம் இல்லாததால் அவளின் கை கால்கள் கூட வறண்டு போயிருந்தது. ஒரு நோய் எந்த அளவிற்கு அவளையும் அவள் உடலையும் உருகுலைத்திருக்கிறது என்று நினைக்கும் போதே அவனுக்குள் வலித்தது. ஒட்டி போயிருந்த அவள் கன்னத்தை அவன் மென்மையாய் வருடிவிட, அந்த வருடல் உணர்வு கூட தெரியாத அளவிற்கு அசந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அத்ரிதா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ ஆதி, இந்த நரகத்திலேருந்து கண்டிப்பா உன் ஆதி ஒன்னு மீட்டெடுப்ப என்றவனின் கலங்கிய பார்வை அவளின் சிவந்த அதரங்களில் ரத்தம் தோய்ந்து போயிருந்த காயத்தின் மீதுதான் பட்டது. கட்டை விரலால் அவள் அதரங்களை மென்மையாக வருடியவன் பின் தன் செவ்விதழ்களால் அந்த காயத்திற்கு முத்தம் என்னும் மருந்தே விட்டான். கையில் ஊசி குத்திய இடமும் சிவந்திருந்ததோடு லேசாக வீங்கியும் இருக்க அங்கும் தன் முத்தத்தடங்களை பதித்தவன் அதன் பின்தான் அந்த அறையிலிருந்து வெளியேறினான். அடுத்த நாள் டயாலிசிஸை நினைத்து அன்று இரவு அவளுக்கு உறக்கமே வரவில்லை. காரணம், கண்களை மூடினாலே அந்த பெரிய ஊசிதான் அவள் கண் முன்னே வந்து நின்றது. அத்தோடு அது ஏற்படுத்தும் வலியும் கூட. இந்த நரக வேதனைக்கு டயாலிசிஸ் செய்யாமலேயே இருந்துவிட்டால்தான் என்ன என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஒருவித பயத்துடனே தன் படுக்கையில் இருந்த ஊசியை அவள் பார்த்திருக்க, செவிலியரும் அவள் அருகில் வந்து நின்றார் சிகிச்சை முறையை ஆரம்பிப்பதற்காக. அதே நேரம் தேவும் தன் வலக்கரத்தின் பக்கவாட்டு பகுதியை அவள் வாயருகே கொண்டு செல்ல, அவளோ புரியாமல் அவனை பார்த்தாள். அவள் விழி பாஷையை அறிந்தவன், என் கையை கடிச்சுக்கோதி என்று சொல்ல, அவளுக்கோ கண்கள் கலங்கி விட்டது. வேண்டாம் என்பது போல் அவள் மறுப்பாய் தலையை அசைக்க, பின் அவன்தான் நான் இருக்கேன் என்பது போல் அவள் வரக்கரத்தை தன் கரங்களுக்குள் வைத்து கொண்டான். அவன் அவ்வாறு செய்ததே அவளுக்குள் ஒருவித தைரியத்தை பாய்ச்சிருக்க, அன்று ஊசியின் வலி கூட பெரிதாக அவளுக்கு தெரியவில்லை. அவன் அவ்வாறு கூறியது அந்த செவிலியரின் காதிலும் நன்றாக விழவே செய்ய, மேடம், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றவளின் வார்த்தைகளை கேட்டு பெண்ணவளின் நெஞ்சுக்குள் இனம் புரியாத சந்தோஷம்தான் ஊற்றெடுத்தது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அவளை அவன் நெருங்கினான். இல்லை இல்லை, அவள் நெருங்க அனுமதித்தாள் என்பதுதான் உண்மை. அத்தோடு தன் உடல் இருக்கும் நிலையில் தனக்கு எப்போது என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்ற நிலையில் போய் அவனிடம் மட்டும் கோவத்தை இழுத்து பிடித்துக் கொண்டிருக்க அவள் மனம் விரும்பவில்லை. அதனாலே அன்று சோமசுந்தரம் சொன்னது போல் துரோகத்திற்கு மன்னிப்பு இல்லை என்றாலும் அந்த துரோகத்தை அவனுக்காக அவள் மறக்க ஆயத்தமானாள். அதன் பின் வந்த நாட்களில் கூட அவள் அவனிடம் பேசாவிட்டாலும் அவள் பார்வையின் தேடல் அவனாய் இருந்தான். அலையின் தடங்களை அலைகளை அழித்து விடுவது போல் இத்தனை நாட்கள் அவன் மீதான கோபத்தை சுமந்து கொண்டிருந்த அவள் மனது இப்போது அந்த கோபங்களை அழித்துவிட்டு அவன் மீதான காதலை சுமக்க ஆரம்பித்திருந்தது. அவன் பிழைகளையும் தாண்டி அவனை நேசித்து விட்டவளால் அவனை எப்படி தண்டிக்க முடியும்? எப்படி விலகிச் செல்ல முடியும்? அவனுள் முழுவதுமாக மூழ்கிவிட்டவளால் இன்று அவளால் கூட அவளை கரை சேர்க்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். வறண்ட பாலைவனத்தில் விழுந்த மழைத்துளிகள் போல் மீண்டும் அவளுக்குள் அவன் காதல் வேர்விட ஆரம்பித்திருந்தது. அவனிடம் நேரடியாக பேசாவிட்டாலும் தூரத்தில் இருந்து அவனை ரசித்தாள். தன் மீது அவன் காட்டும் அன்பு கலந்த அக்கறையை கூட மனதார ஏற்றுக்கொண்டாள். அவள் வீட்டு வேலையால் மட்டுமல்ல, மருத்துவமனை ஊழியர்கள், அவள் போல் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வருபவர்களிடம் கூட நன்கு பேசினான். அதிலும் அந்த 5 வயது குழந்தை அஸ்வினிடம் நெருங்கி அவன் பழக
அவனின் இந்த செயல்கள் எல்லாம் அவன்பால் அவளை இழுக்கவே செய்தது. மீண்டும் இன்றி வானில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு அவளுக்குள். அடிக்கடி அவள் விழிகள் அவனை தேடியது. அவன் அருகாமையை நாடியது. அவனும் உடன் வருவதாலோ என்னவோ இப்போதெல்லாம் மருத்துவமனைக்கு கூட விரும்பி கிளம்பிச் சென்றாள். அவனை பார்ப்பதற்காகவே அதிக நேரம் பால்கனியிலேயே நின்றாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆத்மனும் வீட்டில்தான் இருந்தான். வீட்டில் இருந்ததோடு தேவிற்கு தொடர்ந்து வேலைகளை கொடுத்து கொண்டே இருக்க அதிர்தாவும் அதை கவனிக்கவே செய்தாள். தனி ஒரு ஆளாக இருந்து முழு பங்களாவையும் ஒட்டடை அடித்து கிளீன் செய்ய வேண்டும் என்று ஆத்மன் அவனுக்கு கட்டளையிட்டிருக்க தேவும் அதற்கான வேலைகளைத்தான் காலை முதலே பார்த்து கொண்டிருந்தான். கையில் ஒட்டடை குச்சியுடன் ஆடை முழுவதும் அழுக்கான நிலையில் முழுவதுமாக வியர்வையில் குளித்திருந்தவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு கஷ்டமாகி போனது. இதிலிருந்து எப்படி அவனை காப்பாற்றுவதென்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் சற்று முன் வேலையால் வைத்துவிட்டு சென்ற மதிய உணவு கண்ணில் பட்டது. பின் ஒரு முடிவெடுத்தவளாய் தன் அறையில் இருந்த இன்டர்காம் மூலம் ஹாலில் இருந்த இன்டர்காமிற்கு அழைக்க தேவ்தான் அழைப்பை ஏற்றிருந்தான். அவனின் ஹலோ என்ற வார்த்தையிலேயே புரிந்துவிட்டது எதிர்முனையில் இருப்பது அவளின் ஆதிதான் என்று. வெறும் ஹலோ என்ற வார்த்தைதான் அதுவே அவளின் உயிரின் அடி ஆழம் வரை சென்று அவளுக்குள் என்னென்னவோ செய்தது. இதயம் அதிவேகத்தில் துடித்தது. மூச்சு விடுவது கூட அவளுக்கு சற்று சிரமமாக இருக்க வார்த்தைகள் கூட அவள் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக் கொண்டன. இருந்த போதும் இந்த இன்ப வேதனை அவளுக்கு பிடித்திருந்தது. பதில் எதுவும் சொல்லாமல் அவள் மௌனமாகவே இருக்க எதிர்முனையில் இருந்தவனோ சொல்லு அதே என்க அவளுக்கோ தூக்கி வாரித்தான் போட்டது. அவன் எப்படி தன்னை கண்டு கொண்டான் என்று. இருந்தும் தன்னை சமன்படுத்திக் கொண்டவள் எனக்கு ரொம்ப பசிக்குது, எல்லோ கலர் இடியாப்பம் வேணும் என்றவள் கிடைக்குமா என்க மறுமுனையில் இருந்தவனின் இதழ்களிலோ புன்னகைத்தான். கிடைக்குமே, வித்தின் 10 மினிட்ஸ்ல என்று பதிலுக்கு சிரிப்பை விழுங்கிக் கொண்டே அவன் சொல்ல அதே நேரம் அவள் இதழ்களிலும் புன்னகைத்தான் வியாபித்திருந்தது. மேற்கொண்டு என்ன கேட்பதென்று அவளுக்கும் தெரியவில்லை, என்ன சொல்வதென்று அவனுக்கும் தெரியவில்லை. இப்படியே மௌனமாய் சில நிமிடங்கள் கரைய பின் தேவ்தான் வைக்கிறேன் அதி என்று சொல்லிவிட்டு வைக்கப் போகும் தருணத்தில் ஒரு நிமிஷம் என்றவனை தடுத்து நிறுத்தியவளுக்கு அடுத்து என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தன் மடத்தனத்தை எண்ணி தலையிலேயே அடித்து கொண்டவள் பின் ஏதோ நினைவு வந்தவளாய் வேற என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்களா என்று மிரட்டலாய் கேட்க அவன் இதழ்களில் மீண்டும் புன்னகைத்தான். வேற என்ன வேணும் அதே என்று மீண்டும் சிரிப்பை விழுங்கிக் கொண்டே அவன் கேட்க வேற என்ன வேணும் என்று சத்தம் இல்லாமல் தன்னிடமே கேட்டுக்கொண்டவளுக்கு தெரியவில்லை அவனிடம் என்ன கேட்பதென்று. வேற வேற என்று வாய்க்குள் முனகியவாறே என்ன கேட்பதென்று தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்திருந்தவளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருந்த அந்த மல்லிகைப்பூ பர்ஃப்யூம் கண்ணில் பட கொஞ்சமும் யோசிக்காமல் மல்லிப்பூ வேணும் என்று சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கொள்ள காதிலிருந்த ரிசீவரை எடுத்து பார்த்தவனுக்கு சந்தேகம்தான் அவள் ஏதோ சொல்ல போய் தனக்குத்தான் காதில் மல்லிப்பூ என்று விழுந்து விட்டதா என்று. இருந்தும் அதை கன்ஃபார்ம் செய்து கொள்வதற்காக மல்லிப்பூவா என்று கேட்க மல்லிப்பூதான், ஏன் கிடைக்காதா என்றவள் கேட்டு முடிக்கும் முன்பே கிடைக்குமே என்று அவனும் அவசரமாக சொல்ல அவள் இதழ்களில் மீண்டும் நாணம் கலந்த புன்னகைத்தான். சில கணங்கள் மீண்டும் அங்கே அமைதி நிலவ பின் தேவ்தான் வேற ஏதாவது வேணுமா ஆதி என்று கேட்க நாணத்தோடு கழுத்திலிருந்த மெல்லிய செயினை கடித்தபடியே இப்போதைக்கு இது போதும் என்று சொல்ல ரிசீவரை கீழே வைத்தவனால் எப்போது வரையுமே நம்ப முடியவில்லை. அவளா தன்னிடம் பேசினாள், அவளா உரிமையோடு தன்னிடம் மல்லிப்பூ கேட்டாள் என்று தன்னிடமே கேட்டுக்கொண்டவன் தன் ஆம்சை கூட கிள்ளி பார்த்து கொண்டான். இதெல்லாம் நிஜம்தானா என்று. வேலையாளிடம் இடியாப்பம் மட்டும் தயார் பண்ண சொன்னவன் மாஸ்க் மற்றும் கேப் அணிந்தபடி ஆத்மனின் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பூ வாங்க கிளம்பினான். அவர்கள் வீட்டிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரம் தாண்டியே கடை வீதி இருக்க அவள் கேட்ட மல்லிப்பூவை வாங்கியவன் அதிவேகமாகவே வீட்டிற்கு திரும்பினான். அதிவேகமாக சைக்கிளை விரட்டி வந்ததில் அவனுக்கு வியர்த்து வழிந்ததோடு மூச்சும் வாங்கியது. இருந்த போதும் கிச்சனுக்கு சென்றவன் வேலையால் தயார் செய்து வைத்திருந்த இடியாப்பத்தை உதித்து அவள் கேட்ட எல்லோ கலர் இடியாப்பத்தை பார்த்து பார்த்து தயார் செய்தான் காதலோடு. செய்து முடித்ததை பவுலுக்கு மாற்றி அதை ட்ரேயில் வைத்தவன் ஆசையோடு அவளுக்காக வாங்கி வந்த மல்லிகை பூவை கையில் எடுத்தான். கையில் எடுத்த மல்லிச்சரத்தை தன் நாசி அருகே கொண்டு சென்று அதன் மனதை
நுரையீரல் முழுவதும் நிரப்பிக் கொண்டவன் அதன் பின்னே ட்ரேயை எடுத்துக்கொண்டு கிச்சனிலிருந்து வெளியேறினான். அவன் கிச்சனிலிருந்து ஹால் பகுதிக்கு வரவும் இனியனுடன் ஆத்மன் ஹால் பகுதிக்கு வரவும் சரியாக இருந்தது. நேற்றே போன் செய்து ஆத்மன் இனியனை வீட்டிற்கு அழைத்திருக்க இனியனும் அப்போதுதான் வீட்டிற்கு வந்திருந்தான். அவனை வரவேற்று உள்ளே அழைத்து வந்த ஆத்மனின் பார்வையில் தேவ் கையில் இருந்த ட்ரே கண்ணில் பட, ஹே நில்லு என்றவனின் வார்த்தைகளால் மாடிப்படி ஏறாமல் நின்ற தேவை பார்த்து இனியனுக்கு அதிர்ச்சிதான். அவன் தோற்றத்தை பார்த்து இதுநாள் வரை கம்பீரமாக மட்டுமே பார்த்திருந்தவன் இப்போது ஒப்பனைகள் ஏதுமின்றி அழுக்கு ஆடையுடனும் அந்த ஆடையும் வியர்வையில் முழுவதுமாக நனைந்திருக்க, இவனா என்றான் அதிர்ச்சியில் இனியன். அவன் சொன்னது ஆத்மன் காதிற்கும் விழவே, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் காதலரசன் ஏடி இல்ல, எங்க வீட்டு வேலைக்காரன் ஏடி என்று இலக்காரமாக சொல்லிவிட்டு தேவ் அருகே செல்ல இனியனும் அவனோடே சென்றான். அவன் கையில் இருந்த ட்ரேவை பார்த்த ஆத்மன், யாருக்கு இது என்க, தேவோ அதிக்கு என்றான் எங்கேயோ பார்த்தபடி. என்னது அதியா என்று கோபமாக அவனை பார்த்து கேட்ட ஆத்மன், வீட்டு எஜமானர்கள் பெயரை சொல்லி கூப்பிட வேலைக்காரங்களுக்கு உரிமையும் இல்ல அருகதையும் இல்ல என்றவன் சுல் என்று சொல்ல தேவிடம் மௌனம்தான். எல்லா உண்மையும் பிரஸ் முன்னாடி சொல்லிட்டனா நாங்க உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவோம் நினைச்சியோ என்று தேவை பார்த்து கேட்ட ஆத்மன், மாமா என்று இனியனை அழைக்க ஆத்மனின் செயல் முதன் முறையாக தேவிற்குள் சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தது. சொல்லு ஆத்மன் என்று பதிலுக்கு இனியனும் சொல்ல, நீங்க இப்போ அக்காவை தானே பார்க்க போறீங்க என்று கேட்டவாறே தேவே ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தவன், இந்த சாப்பாட்டையும் நீங்களே எடுத்துட்டு போங்களே, அக்காவும் ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொல்ல தேவின் கரங்களோ இன்னும் அழுத்தமாக அந்த ட்ரேவை பற்றி கொண்டது. நான் கொடுக்க மாட்டேன் என்பது போல். யா ஷோர் என்றவாறே இனியன் இப்போது அவன் கையில் இருந்த ட்ரேவை பற்ற கொடுக்க மாட்டேன் என்பது போல் ட்ரேவை இறுக்கமாக பற்றியிருந்தான் தேவ். கொடு என்றவாறே இனியன் ட்ரேவை வேகமாக இழுத்த போதும் தேவ் ட்ரேவை விடவே இல்லை. ஏய், சொன்னது காதுல விழையா? ட்ரேவை மாமா கையில கொடு என்று ஆத்மனும் கோபத்தில் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னபோது கூட தேவ் அவன் கையில் கொடுக்கவில்லை. முதன்முறையாக ஆத்மனின் கட்டளைக்கு கீழ்ப்பணிய மறுத்தது அவன் மனம். அவனால் எப்படி கொடுக்க முடியும்? முதன்முறையாக அவனிடம் அவள் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை எப்படி இன்னொரு கைகளில் அவனால் ஒப்புவிக்க முடியும்? அதுவும் ஆத்மன் அவனை மாமா என்று அழைத்த பின்னால் அவனால் எப்படி கொடுக்க முடியும்? இந்த ட்ரேவை விட்டு கொடுப்பதும் அவள் மீதான தன் உரிமையை விட்டு கொடுப்பதும் ஒன்று என்றுதான் தேவும் இப்போது பிடிவாதம் பிடிப்பது கூட. இருவரும் சேர்ந்து அவன் கையில் இருந்த ட்ரேவை பறிக்க முயன்ற போது கூட அவர்களால் முடியவில்லை. அதுவே ஆத்மனுக்கு கோபத்தை ஏற்படுத்த அடுத்து என்ன செய்வதென்று யோசித்தவாறே சுற்றுமுற்றும் பார்த்தவனின் பார்வையில் அந்த கிரிக்கெட் மட்டை கண்ணில் பட, இவனா என்று கோபத்தில் பற்களை கடித்தவாறே அந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து வந்தவன் தேவின் தோள்பட்டையில் ஓங்கி அடிக்க வலி தாங்க முடியாமல் கீழதரங்களை அழுந்த கடித்து கொண்ட தேவ் அப்போதும் தன் கையில் இருந்த ட்ரேவை விடவே இல்லை. நீ செத்தடா இன்னைக்கு என்றவாறே மீண்டும் கிரிக்கெட் மட்டையை ஓங்கியவனின் கரம் அப்படியே நின்றது. அதிர்தாவின் அழுகையும் ஆத்திரம் கலந்த ஆத்மன் என்று அழைப்பாள். கீழே ஏதோ சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளிவந்தவள் பார்த்தது என்னவோ ஆத்மன் கிரிக்கெட் மட்டையால் தேவை அடித்ததைத்தான். அதை பார்த்த நொடி அவளுக்கு இதயம் நின்றுவிட்ட உணர்வுதான். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே, அது போலத்தான் அவன் வாங்கிய அடி அவளுக்குள் வலியை பாய்ச்சி இருக்க அதன் வெளிப்பாடாய் அவளையும் அறியாமல் அவள் கண்கள் இருந்து பொல பொலவென கண்ணீர் உதிர்ந்தது அவளின் ஆதிக்காக. அவன் வேண்டுமானால் அவளை துரோகித்திருக்கலாம். ஆனால் அவள் அவனை உயிர்க்குயிராய் காதலித்தவளாயிற்றே. அந்த காதலுக்காகத்தானே அவன் கொடுத்த துரோகத்தை மன்னிக்க முடியாவிட்டாலும் அதை அவனுக்காக மறக்க ஆரம்பித்திருக்கிறாள். அத்தோடு அடியை வாங்கி கொண்டு அவன் அமைதியாக நிற்பதை பார்த்தவளுக்கு இப்போது தேவ் மீதும் கோபம் எழாமல் இல்லை. நடந்த நிகழ்வுகளின் அதிர்ச்சியிலிருந்து அவள் மீள்வதற்குள் ஆத்மன் மீண்டும் அவனை அடிப்பதற்காக கிரிக்கெட் மட்டையை ஓங்கியிருக்க அதை தடுக்கும் விதமாகத்தான் அவள் ஆத்மன் என்று கத்தியது கூட. அவளின் சத்தம் கேட்டு அங்கு வந்த சோமசுந்தரத்திற்கு இங்கு என்ன நடக்கிறது என்றே விளங்கவில்லை. கொஞ்சமும் குறையாத கோபத்துடன் வேக எட்டுக்களுடன் ஆத்மனை நோக்கிச் சென்றவள் அவன் கையில் இருந்த மட்டையை பிடுங்கி தூர எறிந்ததோடு ஆத்மனின் கன்னத்திலும் ஓங்கி ஒன்று வைக்க
காதை கிழிப்பது போல் இருந்த அந்த அறையின் சத்தத்தால் தேவின் கண்கள் கூட அவனையும் அறியாமல் ஒரு கணம் மூடி திறந்தன. அவனும் அவளிடம் வாங்கியிருக்கிறான் தானே, வாங்கியவனுக்குத்தானே தெரியும் அந்த அறையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்று. சோமசுந்தரம் மற்றும் இனியனுக்கு கூட அதிர்ச்சிதான் அவளின் செயலை பார்த்து. இவர்கள் மூவரின் நிலையே இப்படி என்றால் அடி வாங்கிய ஆத்மனின் நிலை பற்றி சொல்லவா வேண்டும்? கண்களை இருட்டி கொண்டு வந்ததோடு அவன் காதிலும் குவைங்கென்ற சத்தம். கீழே விழாவண்ணம் சோஃபாவை பிடித்துக்கொண்டு நின்ற ஆத்மனுக்கு எதிரில் இருப்பவரின் முகம் கூட சற்று மங்கலாகத்தான் தெரிந்தது. ஒன்றிற்கு 3 முறை கண்களை கசக்கியவனுக்கு அப்போதுதான் அவள் முகம் கொஞ்சம் தெளிவாக தெரிந்தது. சுற்றி நின்ற மூவரையும் பார்த்தான். அவர்களும் அவனையே பார்த்திருக்க ஆத்மனுக்கு இப்போது கோபம். மற்றவர் முன்னிலையில், அதுவும் அந்த தேவ் முன்னிலையில் தன்னை அறைந்ததை நினைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அத்தியாயம் 59. அந்த கோபத்தின் வெளிப்பாடை தப்பு பண்ணது அவ, என்ன அடிக்கிறீங்க என்று அரை வாங்கிய கன்னத்தில் கை வைத்தபடி கோபமாய் அவளை பார்த்து கேட்டவன், அக்கா, முதல்ல நீங்க அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்புங்க என்று அதிகாரமாய் வேறு சொல்ல, அனுப்பிட்டு அடுத்து என்ன என்பது போல் கேள்வியாய் ஆத்மனை பார்த்தாள் அதிருதா. ஆத்மனுக்கோ தயக்கம். தன் மனதில் இருப்பதை எப்படி சட்டென்று கொட்டுவதென்று தயக்கத்துடனே அவன் நின்றிருக்க, ஒன்னதான் ஆத்மன் கேட்கிறான், அனுப்பிட்டு அப்புறம் என்றவள் புருவ மத்தியை உயர்த்தி கேட்க, இனியும் தயங்குவது சரி என்று தான் தோன்றியது ஆத்மனுக்கு. இனியன் இனியன் மாமா இன்னும் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஐ ஹோப் அவர் உங்களை நல்லா பார்த்துப்பாரு என்று ஒரு வழியாக மனதில் இருப்பதை தயங்கியபடி அவன் சொல்ல, அவன் சொல்வது உண்மையா என்பது போல் இப்போது அதிரிதாவின் பார்வை கேள்வியாய் இனியன் மீது படிந்தது. அவள் பார்வையை படித்த இனியவனும், எஸ் அத்ரி, ஐ எம் ஸ்டில் லவ் யூ, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் என்க தேவின் விழிகள் இப்போது அதிர்தாவின் மீது படிந்தது. பதிலுக்கு அவள் என்ன சொல்வாள் என்று. அவனுக்கு தேவை அடுத்தவரின் கேள்விகளோ பதில்களோ இல்லை, அவளின் பதில் மட்டுமே. அந்த பதிலில் தானே இருக்கிறது அவள் மனதில் அவனுக்கான இடம் என்னவென்று. தேவ் மட்டுமல்ல, மற்ற மூவரின் பார்வையும் கூட அதிரிதா மீதேதான் இருந்தது. அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று. எல்லா ஆண்களுமே பொண்ணுங்களை வெறும் சதப்பிண்டமா மட்டும்தான் பாப்பீங்கல்ல, அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டீங்களா? அவன் மனசுல இருந்து யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்களா கோபம் முன்வரத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க. அது பிடிக்குதோ இல்லையோ அதை பொண்ணுங்க நாங்க ஏத்துக்கணும் இல்லையா என்றவனின் கேள்வியில் இருந்த வலி மூவரின் மனதையும் தாக்கவே செய்தது. ஆம், அவள் வாழ்க்கையில் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவெடுக்க அவர்கள் யார்? துரோகிக்கப்பட்டவள் அவள், அந்த துரோகத்தால் காயப்பட்டவளும் அவள். அப்படியான அதற்கான முடிவையும் அவள் தானே எடுக்க வேண்டும். அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அவள் அவ்வாறு கேட்டது கூட. யாராவது ஒருத்தங்களாவது என் மனசுல என்ன இருக்குன்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா என்று மூவரையும் பார்த்து கேட்டவள், அது சரி என்று விரக்தியாக சொன்னதோடு, உங்களுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கத்தான் நேரம் சரியா இருக்கு என்று சொல்லும் போதே அவள் குரல் உடைய, அக்கா ப்ளீஸ், உன்னை காயப்படுத்துறதுக்காகத்தான் நான் அவனை என்றவனை கை உயர்த்தி தடுத்தவன், நீ அவரை பழி வாங்கல ஆத்மன், அவரை பழி வாங்கறன்ற பேர்ல என்னதான் நீ தின தின காயப்படுத்திட்டு இருக்க என்று சொல்லும் போதே அவளுக்கு அழுகை அடைத்தது. ஆம், அவளும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவனை அவன் காயப்படுத்தும் போதும் அவமானப்படுத்தும் போதும் மன ரீதியாக அதிகம் பாதிக்கப்பட்டது என்னவோ அவள்தானே. அவன் மீது அவளுக்கும் கோபம் இருக்கிறது தான். அதற்காக அடுத்து வரவனை அவமானப்படுத்துவதையோ காயப்படுத்துவதையோ பார்த்து ரசிக்கும் அளவிற்கு அவள் ஒன்றும் கல் நெஞ்சக்காரி இல்லையே. வீட்டுக்கு வந்தவங்க எதிரியாவே இருந்தாலும் அவங்கள மரியாதையோட நடத்தணும் தான் அம்மா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நீ என்ன ஆத்மன் பண்ணிட்டு இருக்க என்று ஆவேசமாய் அவனை பார்த்து கேட்டவளுக்கு இப்போது அவன் செயல்கள் நினைத்து மீண்டும் கோபம் தலைக்கேறியது. எங்க இருந்துடா வந்தது உனக்கு இந்த ஆம்பளன்ற திமிரு? ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டா நீ பண்றதெல்லாம் சரியாகிடுமா? எது இங்க உன்னோடதான் நீ நினைச்சு காலார் தூக்கி விட்டுட்டு சுத்துறியோ அது எதுவும் உன்னோடது இல்லைன்றதா உண்மை என்றவள் ஆவேசத்துடனே சொல்ல, அதி ப்ளீஸ் என்றான் தேவ். மேற்கொண்டு எதையும் சொல்ல வேண்டாம் என்பது போல். நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று சூடாக தேவை பார்த்து சொன்னவளின் பார்வை மீண்டும் ஆத்மனின் புறம்தான் திரும்பியது.
முதல்ல மனுஷனா இரு, அப்புறம் ஆம்பளையா இருக்கலாம் என்றவள், அந்த மனுஷன் எனக்கு தான் துரோகம் பண்ணாரு. அதோட வலிய நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ இல்ல. சோ அவரை தண்டிக்கிறதோ மன்னிக்கிறதோ அது என்னோட விருப்பம். அதுல நீ தலையிட வேண்டாம் என்று பொட்டில் அரைந்தாற்போல் சொன்னவளுக்கு இப்போது அதீத டென்ஷனால் தலையை சுற்றி கொண்டு வந்தது. ஒரு கையால் தலையை தாங்கி பிடித்தபடி அவள் தடுமாற, அதி என்றவாறே தேவ் அவளை நெருங்கும் முன் இனியன் அவளை நெருங்கி இருக்க, இனியன் ப்ளீஸ் என்றவாறே அவனிடம் இருந்து அவள் விலகி நிற்க, அதுவே இனியனுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அவள் இருக்கும் உடல்நிலையில் அளவுக்கு அதிகமாக எமோஷனலோ இல்லை கோவமோ அடையக்கூடாது. காரணம், இது இரண்டுமே இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தி மூச்சுத்திணறல் மற்றும் இதய செயலிழப்பை அவளுக்கு ஏற்படுத்தும் என்று மருத்துவர் சொன்னது இப்போதும் தேவின் நினைவிற்கு வரவே செய்தது. அதற்காகத்தான் தேவ் இப்போது உள்ளுக்குள் பயப்படுவது கூட. பேசாமல் இந்த ட்ரேயை இனியன் கேட்டபோதே கொடுத்திருக்கலாமோ என்று இப்போது அவனுக்கு தோன்றியது. அவள் படும் அவஸ்தையை பார்த்து உள்ளுக்குள் ஒருவித பயத்துடன் அவன் அவளையே பார்த்திருக்க, அவளோ தலையை பிடித்தபடியே தன்னை சமன்படுத்த முயன்று கொண்டிருந்தாள். இதயம் அதிவேகத்தில் துடித்ததோடு மூச்சு விடுவது கூட அவளுக்கு சற்று கடினமாகத்தான் இருந்தது. அவள் நிலை அறிந்த சோமசுந்தரம், "அதிரி, வாமா, ஒரு ரூமுக்கு போகலாம்" என்று சொன்னபோது, "இல்லப்பா, நான் இன்னைக்கு பேசியே ஆகணும்" என்றவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை எடுத்துக்கொண்டே இனியனை பார்த்தாள். அவன் விழிகளில் ஒருவித வலியுடன் அவளையே பார்த்திருக்க, "இங்க பாருங்க இனியன், நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் நமக்கு லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது. ஆனா அந்த புரிதலையும் தாண்டி அந்த உறவுக்குள்ள காதல் இருக்குன்னு எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுது. அந்த காதல் என்னைக்குமே உங்க மேல எனக்கு வந்ததில்லை இனியன்" என்றவள், "இனியும் வராது" என்று சொல்லும் போதே அவள் விழிகள் தேவின் மீது படிந்து மேல அதை தேவும் கவனிக்கவே செய்தான். அவள் அவ்வாறு கூறியதை கேட்ட இனியனுக்கோ முகம் வெளுத்து விட்டது. தான் காதலித்ததற்காக மட்டும் அவளை திருமணம் செய்து கொள்ள சொல்லி நிர்பந்திப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதும் இப்போது இனியனுக்கு புரிய, அவளை நிமிர்ந்து பார்க்காமலேயே, "சாரி அத்ரே" என்றவன் அங்கிருந்து கிளம்பியும் இருக்க, அடுத்து அவள் சென்று நின்றது தேவ் முன்னிலையில்தான். தன் முன் கோபமாய் நிற்பவளை பார்த்து, "அதே" என்றவன் ஆரம்பிக்க, அவன் கரத்தை பற்றி தன் அறைக்குத்தான் அழைத்துச் சென்றாள் அத்ரிதா. கதவை சாற்றி தாழிட்டவள் அதுவரையும் அவன் கையில் இருந்த ட்ரேவை வெடுக்கென்று பிடுங்கி டொம் என்று டீபாயின் மீது வைத்ததோடு, "ஷர்ட்டை கழட்டுங்க" என்க, "இப்போ எதுக்கு அதே" என்றான் இழுவையாக தேவ். "இப்போ நீங்க கழட்டுறீங்களா இல்ல நான் கிழிக்கட்டுமா" என்றவள் கோவத்தில் கத்த, பின் அவனே ஷர்ட்டை கழற்றியிருந்தான். அவன் ஷர்ட்டை கழட்டியதான் தாமதம். அவசர அவசரமாக அவள் கண்கள் அவன் தோள்பட்டையைத்தான் பார்த்தது. அவன் இருக்கும் நிறத்திற்கு அடி வாங்கிய இடம் நன்றாக கண்ணி போய் சிவந்து போயிருந்ததோடு வீங்கியும் இருக்க, அதை பார்த்தவளுக்கும் சட்டென்று கண்கள் கலங்கிவிட்டன. இன்டர்காம் மூலமாக வேலையாளை தொடர்பு கொண்டு ஐஸ் பேக் எடுத்து வரச் சொன்னவள் மருத்துவருக்கும் அழைத்துவிட்டு மீண்டும் அவனிடம் சென்றாள். அடிபட்டிருந்த அவன் தோள்பட்டையை தொட முற்பட்டவளின் கரங்கள் இப்போது நடுங்கின. நடுங்கிய கரங்கள் கொண்டு லேசாக அவள் அவன் தோள்பட்டை தொட, அந்த லேசான தீண்டல் கூட அவனுக்குள் அதீத வலியைத்தான் ஏற்படுத்தியிருந்தது. இருந்தும் அசையாது கீழதரங்களை அழுந்த கடித்தபடி அவன் அசையாது நின்றிருக்க, இப்போது அவன் முன் சென்று நின்றவள், "உங்களுக்கு வலிக்கலையா" என்று கேட்கும் போதே அவள் கண்கள் இருந்து கண்ணீர் உதிர, அது இன்னும் தேவை கஷ்டப்படவே வைத்தது. வலிகளை விழுங்கிக் கொண்டு, "இல்லடா" என்றவன் அவளை சமாளிக்க, "பொய் சொல்லாதீங்க" என்று கத்தியே விட்டிருந்தாள் அதிர்தா. "அன்னைக்கு அத்தனை வேலைக்காரங்க முன்னாடி சாவிய தூக்கி போடுறான், நீயும் வெக்கமே இல்லாம போய் எடுக்கிற. நீ இப்படிலாம் ஆவணப்படுறத பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன்னு நினைச்சியா" என்று அழுது கொண்டே அவன் விழிகளை பார்த்து கேட்டவள், "வலிக்குதா ஆதி? இங்க" என்று இதயம் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டியவள், "உன்னை நேசிச்சு இங்க வலிக்குது. ஸ்டில் ஒன்ன சுமந்துட்டு இருக்கிற இங்க வலிக்குது. நீ ஒவ்வொரு தடவை ஆமணப்படுறத பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இங்க வலிக்குது" என்று அழுது கொண்டே அவள் சொன்ன போது அவன் கண்களிலும் கண்ணீர்தான். "அதி அதி ப்ளீஸ்" என்றவாறே இரு கரத்தாலும் அவள் முகத்தை அவன் ஏந்தி கொள்ள, அழுத விழிகளுடனே அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்தவள், "இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறதா? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா" என்றவளின் நடுங்கிய அதரங்களை அடுத்த கணமே தன் இதழ்களால் சிறை செய்திருந்தான் ஆதித்ய தேவ்.
திடீரென்ற அவன் இதழ் தாக்குதலால் அவள் திமிரிய போது கூட அவள் இதழ்களை விடவே இல்லை. என்ன செய்ய? அழுது கரையும் அவளையும் அவளுக்குள் இருக்கும் எல்லையற்ற கோவத்தையும் சரி செய்ய அவனுக்கும் இதை தவிர வேறு வழிகள் தெரியவில்லை. எடுத்துச் சொல்லி புரிவிப்பதற்கான கால அவகாசமும் அவனிடம் இல்லை. அந்த அவகாசத்தை அவள் உடல்நிலையும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. தான் கொடுத்த துரோகத்தின் வீரியத்தால் எங்கே அவள் தன்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாளோ என்று பயந்திருந்தவனுக்கு எப்போது அவள் ஆத்மனை அறைந்தாலோ அப்போதே தெள்ளத் தெளிவாக புரிந்துவிட்டது. தன் மீதான காதல் இன்னும் அவள் மனதில் உயிர்ப்போடு இருக்கிறது என்று. அதை உறுதி செய்த பின்தானே அவன் தனக்கான உரிமையை அவளிடம் எடுத்துக்கொண்டது கூட. அத்தோடு முத்தம் ஒன்றும் காமத்திற்கான முத்திரை இல்லையே, அது அன்பின் பரிபாஷனை ஆயிற்றே. சில சமயங்களில் வார்த்தைகளால் விளக்க முடியாத உள் உணர்வுகளையும் புரிதலையும் கூட சிறு அணைப்பும் ஆழ்ந்த முத்தமும் அழகாய் விளக்கிவிடும். அவனும் இப்போது எந்த அளவிற்கு அவளை காதலிக்கிறான் என்றும் அவள் தனக்கு எத்தனை முக்கியம் என்றும் தன் முத்தங்களை அவளுக்குள் பரிமாறி புரிய வைத்துக் கொண்டிருந்தான். ஐஸ் பேக் எடுத்து வந்த வேலையால் அரைக்கதவை தட்டிய போது கூட அவன் அவளை விடவே இல்லை. காற்று கூட புகாதபடி தன்னோடு இறுக்கமாய் அணைத்து முத்த கடலில் அவளை அவன் மூழ்கடிக்க அவளும் மூழ்கி போக தவறவில்லை. முத்தங்களாய் தன் காதலை அவளுக்குள் கிடத்தியவன் அவளுக்குள் முகாமிட்டிருந்த ஆதங்கம், கோபம், அழுகை, பலி என்ற அனைத்தையும் தனக்குள் கிரகித்துக் கொள்ளவும் செய்தான். நீண்ட இதழ் திண்டலுக்கு பின்னே அவன் அவளுக்கு விடுதலை கொடுக்க அவனிடமிருந்து நகர்ந்தவளுக்கு நிற்க முடியாமல் கால்கள் பின்னலாட பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து கொண்டாள். மூச்சு வாங்கியபடியே புறங்கையால் இதழை துடைத்தவாறு அவனை கோபமாய் முறைத்து பார்த்தாள். எப்படி ஒரு செயலை நிச்சயம் அவள் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை தான். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒன்றை செய்வது தானே அவனின் வழமை. எதிர்பாராத அவன் முத்தத்தால் முதலில் அவள் திமிரினாலும் போக போக ரணப்பட்டிருந்த அவள் மனதிற்கு அவன் முத்தங்கள் அருமருந்தாகி போக அவன் முத்தங்களை அவளும் உள்வாங்கவே செய்தாள். இதயம் லேசாகி போனது போல் இருந்ததோடு அடி வயிற்றிலும் பட்டாம்பூச்சி பறப்பது போன்றதொரு உணர்வு. 10 மாத காலமாக அவள் இழுத்து பிடித்து வைத்திருந்த கோபத்தை 5 நிமிட எதிர்த்திண்டலில் ஒன்றுமில்லாமல் செய்திருந்தான் அவன். அவ்வளவுதானா நீ? ஒரு முத்தம் கொடுத்தா மொத்தத்தையும் மறந்துடுவியா என்று தன்னிடமே கேட்டுக்கொண்டவளுக்கு இப்போது தன் மீதே கோபம்தான். அவன் முத்தத்தால் அவளுக்குள் ஏற்பட்டிருக்கும் வேதியியல் மாற்றங்களை நினைத்து தன் மீதான கோபத்திலும் தன் அனுமதி இல்லாமல் எப்படி அவன் தன்னை முத்தமிடலாம் என்ற ஆதங்கத்திலும் தான் அவள் இப்போது அவனை முறைப்பது கூட. என்ன முறைக்கிற? நான் கோவப்பட்டா மட்டும் இல்ல, நீ கோவப்பட்டாலும் இனி கிஸ் அடிப்பேன் தான் என்று திமிராகவே சொன்னவன் ஒன்ஸ் மோர் போலாமா என்று புருவமத்தியை உயர்த்தி கேட்டபடியே அவன் அவளை நெருங்க அவளுக்கோ திக்கென்ற உணர்வு தான் இருந்தும் அதை வெளிக்காட்டாமல் ஹவு டேர் யூ என்றவாறே அவன் திண்ணிய மார்பில் அவள் கை வைத்து தடுக்க புருஷன்ற தைரியம் என்று கூலாக சொல்லிவிட்டு ஒற்றை புருவம் உயர்த்தி அழகாய் சிரித்தான் தேவ். அவன் பதிலும் சிரிப்பும் இன்னும் அவளை எரிச்சல் படுத்தவே செய்தது. அதன் வெளிப்பாடாய் யூ இடியட் என்றவாறே இப்போது இரு கைகளாலும் அவன் மார்பில் அவள் குத்த, ஆமா இடியட் தான் உனக்கு மட்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு கரங்களாலும் அவள் இடையே வளைத்து தன்னோடு அவளை அவன் அணைத்து கொள்ள அவளுக்குள் சற்று முன் துளித்த கோபம் கூட நேர்த்து போகவே செய்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட நிறை குறைகளை மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.